ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நியூரம்பெர்க். இந்த படத்த வந்து ஜேம்ஸ் வாண்டர்பில்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜோடியாக், அமேசிங் ஸ்பைடர்மேன் இந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணது இவர்தான். 2013ல வந்த நாசி அண்ட் த சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிற புக்க பேஸ் பண்ணி தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க. 1935ல ஹிட்லர் நியூரம்பெர்க் லா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராரு. அது என்னன்னா, ஜெர்மன்ல வாழ்ந்த ஜூஸ வந்து உள்நாட்டு அடிமைகளாக்கி அவங்களோட உரிமைகள்லாம் பறிச்சுடுறாங்க. இதன் விளைவா 16 மில்லியன்ஸ்க்கு மேல ஜூஸ வந்து அவங்க கொன்னு குவிக்கிறாங்க. இத வந்து அவங்க ரொம்ப பெருமையா "த லா ஃபார் த புரொடெக்ஷன் ஆஃப் ஜெர்மன் பிளட் அண்ட் ஹானர்" அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த படம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, வேர்ல்டு வார் 2 முடிவுக்கு வரும்போது ஹிட்லர் இறந்துடுறாரு. அவர் கூட இருந்த முக்கியமான தலைவர்கள்லாம் சரணடைறாங்க. அவங்கள வந்து உடனே சுட்டுக் கொல்லணும் அப்படின்னு எல்லா மக்களும் வந்து நினைச்சப்ப, எந்த இடத்துல இந்த நியூரம்பெர்க் லா கிரியேட் ஆச்சோ, அதே இடத்துல இவங்கலாம் ட்ரையல்ஸ் நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு யுஎஸ்ஸ சேர்ந்த ஜஸ்டிஸ் ஜாக்சன் அப்படிங்கிறவரு நினைச்சாரு. பிரான்ஸ், பிரிட்டன், சோவியத் ரஷ்யா, யுஎஸ் போன்ற நாடுகள்லாம் இந்த ட்ரையல்ஸ நடத்தணும்னு முடிவுக்கு வராங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்க ஒரு ஸ்பெஷல் சைக்காட்ரிஸ்ட்ட வந்து அசைன் பண்றாங்க. எதுக்காகன்னா, இந்த மாரி ட்ரையல்ஸ் நடக்கும்போது சில தலைவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறோம் அந்த மாரி மனநிலைமைக்கு போவாம, அவங்க மென்டல் ஹெல்த்ல ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்காக ஒரு சைக்காட்ரிஸ்ட் அசைன் பண்றாங்க. சரண்டர் ஆன 21 தலைவர்கள்ல ரொம்ப டஃபஸ்ட், அதாவது ஹிட்லருக்கு அடுத்தபடியா இருந்த ஹெர்மன் கோரிங் அப்படிங்கிற தலைவர ஹேண்டிலே பண்ண முடியாதுன்னு நினைச்சப்ப, அவர் கூட தான் வந்து இவர் முதல்ல ஃப்ரெண்ட்லி ஆகுறாரு டக்ளஸ் கேலி. அவர் கொடுத்த சில முக்கியமான இன்ஃபர்மேஷனால தான் இந்த ட்ரையல்ஸே வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தினாரு ஜஸ்டிஸ் ஜாக்சன். ஆனா இந்த டக்ளஸ் கேலியோட நேம் வந்து ஹிஸ்டரியில எங்கேயுமே வந்து இடம்பெறல. ஸ்லிண்டர்ஸ் லிஸ்ட், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், பியானிஸ்ட் இந்த 3 படத்தோட விஷுவல்ஸ்லயும் எவ்வளோ பெயின் இருக்கோ, அதுக்கு ஈக்குவலா ட்ரையல் நடக்கும்போது ஜஸ்டிஸ் ஜாக்சன் ஒரு ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்றாரு. அது ஒரு ரியல் டைம் ஃபுட்டேஜ். அதுலயும் அந்த பெயின நம்மளால உணர முடியுது. இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் ரசல் க்ரோ. இவர் கிளாடியேட்டர், ராபின் ஹுட், எ பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படிங்கிற படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. ஆக்டர் ராமி மாலிக், மைக்கேல் ஷனான், லியோ உடால் இவங்க எல்லாமே அவங்களோட கேரக்டர்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக் பிரையன் டைலர். இவர் நவ் யூ சீ மீ, மார்வெல் வர ஏஜ் ஆஃப் எல்ட்ரான், அயன் மேன் 3க்குலாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃபிலிம் ஜேர்னல் வித் ஜோ. ஸ்டே டியூன்ட்.